வணக்கம். நீண்ட நாள் கழிச்சு நம்ம கார்டனில் சின்னதாக ஒரு அறுவடை பண்ண போகிறோம். நான் ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோ ஏன் போடுறது இல்லைன்னா 2 முறைங்க காய்கறி தோட்டம் போட்டேங்க. ஃபஸ்ட்டு டைம் போட்டேன், ஒரு காய் கூட ஒன்று கூட முளைஞ்சி வரல. 2வது போட்டேன், அதில் மழையில் எல்லாமே ஃபுல்லாக அழிஞ்சு போயிட்டு, சரி கொஞ்ச நாள் காய்கறி தோட்டம் போட வேணாம்னு நினச்சேன். ஆனால் அதில் இருந்து கொஞ்சம் தப்பிச்சு வந்த பீர்த்தங்காய், கத்திரிக்காய், பாகல், அவரை கீரைகள்லாம் கொஞ்சம் தப்பிச்சு எல்லாம் வளர்ந்துருக்காங்க. அதில் காய்ச்ச சில 1, 2 அறுவடையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து இந்த மாதிரி கார்டன் வீடியோலாம் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் தோழர்களே. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் தான் நமக்கு பருவமழை முடிஞ்சுது. நான் பருவமழைக்கு முன்னாடி நிறைய காய்கறிகள் அதில் போட்டிருந்தேன். பெரும்பான்மை விதைகள் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால அந்த விதைகள் சரியாக முளைக்கல. ஆனால் விளைஞ்ச விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிருக்கு. அந்த காய்ப்பு வந்த செடிகளில் ஒரு சில காய்கறியை நான் இன்னைக்கு அறுவடை செய்கிறேன். அந்த அறுவடையை நீங்கள் இப்போ பார்க்கலாம். முதல்ல அறுவடை செய்யக்கூடிய காய்கறியில் கொடி வகை பீர்க்கை. இந்த பீர்க்கை மழையில் கொஞ்சம் பாதிச்சதுனால இந்த கொடி கட்டி கொடி மேலே ஏற்றிருக்கேன். இதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு காய். அதை இப்போ உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன அந்த பிஞ்சு வந்திருக்கு. இந்த பீர்க்கை இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா வளர்ந்துடும். இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே வீட்டில் ஒரு சீத்தா மரம் இருக்குது. அந்த சீத்தா மரத்துலேயும் பல பழங்கள் காய்ச்சிருக்கு. ஒன்றும் ஃபுல் அறுவடைக்கு வரல, ஒரு சில பழங்கள் அறுவடைக்கு வந்திருக்கு. அந்த ஃபஸ்ட்டு அறுவடை பழத்தை இப்போ நான் கட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கொடி வகை பூசரி. ஒரு 5-6 பூ பூத்துருக்கு. ஒரு சில பூ பூத்து பிஞ்சுக்கு வந்திருக்கு. இந்த முதல்ல வந்த பிஞ்சை பார்த்தீங்கன்னா ஒரு அணிலோ ஏதோ கடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால் முழுசாக வளர்ச்சி அடையாமல் அப்படியே இது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பசுமையாக ஒரு செடிகள் இருக்குது, நல்ல இலைகள்லாம் பெருசாக இருக்குது. இது மணத்தக்காளி கீரை வகையை சேர்ந்தது. மழைக்காலங்கள்லாம் இது நல்லா வளரும். பொதுவாக இது நிழல விரும்பக்கூடிய ஒரு கீரை வகை. இலைகளே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக வரும். கொஞ்ச நாளைக்கு ஆயிடுச்சுன்னா நல்லா வளர்ந்து ஒரு கொடி மாதிரி வளரக்கூடிய பயிர் மணத்தக்காளி. நீங்கள் மணத்தக்காளி கீரையை பார்க்கும்போது நல்லா பசுமையாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பாகல் கொடி பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் நோய் இலைகள்லாம் மஞ்சளாக மாறி சுருங்கியிருக்கு. அதனால நல்லா காய்க்கல அது. ஸோ இது பொடி பாவைக்காய் பிஞ்சு. பாவையில் பிஞ்சும் இருக்குது, நல்லா வளர்ந்த காயும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வளர்ந்த பாவைக்காவை எங்களுக்கு வீட்டுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பாவைக்காய் கிட்டத்தட்ட பழுத்தடிச்சு இருக்கு. அது பிஞ்சாக தான் இருக்கு எல்லாம். எங்கள் வீட்டு பேக் யார்டில் ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிருக்கு. அதில் வளர்ந்த காயும் இருக்கு, கொஞ்சம் ஒரு சில பிஞ்சுகளும் இருக்கு. வளர்ந்த நெல்லிக்காவை இன்னைக்கு எங்களுக்கு ஊர்க்காக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க பறிக்கக்கூடிய காய் கொஞ்சம் பெருசா இருக்கு. கீழே வந்துருச்சு. எங்கள் வீட்டில் கிடைச்ச முதல் சின்ன காய் ஹார்வெஸ்ட்டு. ஸோ அதில் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை, பாகற்காய், பீர்க்கை, ஒரு சீத்தாப்பழம் இருந்துச்சு. ஓரளவுக்கு நெல்லிக்காவும் இருந்துருச்சுக்கு. ஸோ அடுத்த வாரம் ஹார்வெஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் நிறைய காய்கறிகள் வரும். அதை நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வளராதுன்னு நினச்ச செடியிலேருந்து இவ்வளோ காய் எடுத்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.